இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் யாரும் செய்து காமிக்காத ஒரு புதிய முறையில் நாம் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து உடல் ஆரோக்கியத்திற்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. சத்துக்கள் குறையாமலும் அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் மிக ருசியாக இதை எப்படி செய்வது என்று பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. ரெசிபி செய்ய 250 கிராம் பிஞ்சு கொத்தவரங்காய், அதாவது 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல் நல்ல பிஞ்சு கொத்தவரங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சு கொத்தவரங்காயாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகும், சமைச்சதுக்கப்புறம் நாராகவும் இருக்காது. கொத்தவரங்காயை பொடியாக நறுக்காமல் இது போல் 1 இன்ச் நீளமுள்ள துண்டுகளாக நறுக்கிக்குங்க. இப்படி நறுக்கிறதால காய் குலையாமல் இருக்கும், சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நாம் 1 இன்ச் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காயை சேர்த்துட்டு கொத்தவரங்காய் நன்கு மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த அளவு காய் மூழ்கும் அளவு தண்ணீர் இருந்தால் தான் எல்லா காய்களும் சமமாக வேகும். தண்ணீர் சேர்த்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால பொரியலுக்கு ஒரு நல்ல நிறமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடங்களிலும் சமமாக பிடிக்கும். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில் வைத்து வேக வைப்பதன் மூலம் காய் அடிப்பிடிக்காமலும் சீராகவும் வேகும். இப்போது 10 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இது காய் நன்கு மென்மையாக வந்து விட்டது. ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் வெந்த பிறகும் அதில் சிறிது தண்ணீர் இருக்க வேண்டும். தண்ணீர் முழுவதும் வற்றும் வரை வேக விட வேண்டாம். இப்போது கொத்தவரங்காய் பூ போல் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து வேக வைப்பதன் மூலம் சத்துக்கள் வீணாகாமல் பார்த்து கொள்ளலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஜாரில் 1/4 மூடி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதனுடன் 2 to 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலா உணவின் சுவையை அதிகரிப்பதோடு வாயு தொல்லை நீங்கி ஜீரணம் எளிதாக்க உதவும். எல்லா பொருட்களையும் சேர்த்து மிக்சி ஜாரை மூடி வச்சு கொரகொரப்பாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாம். இப்போது வாணலி நல்லா சூடாகி வந்துடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிந்து உளுத்தம்பருப்பு லேசாக செவக்கும் வரை அப்படியே விட்டு விடலாம். கடுகு பொரிந்து உளுத்தம்பருப்பு லேசாக செவந்து வந்துருச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே நீள்வாக்கில் நறுக்கிய 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காய்ந்த மிளகாயை உடைத்து சேர்த்துக்கலாம். காரத்திற்காக நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தாலும் தாளிப்பில் இப்படி ஒரு காய்ந்த மிளகாய் சேர்ப்பது பொரியலுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதற்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் மற்றும் மிளகாய் சேர்த்து லேசாக சிவந்து வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் மற்றும் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காயில் தண்ணீர் வடிக்காமல் அப்படியே சேர்த்து கொள்ளலாம். அதற்காகத்தான் வேக வைக்கும் போதே நாம் அளவான தண்ணீர் சேர்த்திருந்தோம். கொத்தவரங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விடும்போது தாளிப்பின் சுவை காயின் எல்லா இடங்களிலும் சமமாக பரவும். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அதில் தண்ணீர் நன்கு சுண்டும் வரை காயை நன்றாக வேக விடலாம். இப்போது மூடியை திறந்து பாருங்கள். காய் நன்றாக வெந்து தண்ணீர் அனைத்தும் நன்றாக குறைந்து விட்டது. தண்ணீர் சுண்டும் வரை வேக விட வேண்டும். அதே சமயம் காய் அடிப்பிடித்து தீந்து போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் கொரகொரப்பாக அரைத்து வைத்துள்ள தேங்காய் கலவையை இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். நன்றாக கொதித்து வைத்துவிட்டு மசாலா காய்களுடன் ஒன்று சேருமாறு ஒரு முறை நன்றாக கலந்து கொள்ளலாம். தேங்காய் சேர்த்த பிறகு அடுப்பை மிக குறைவான தீயில் வச்சுக்கலாம். கொரகொரப்பாக அரைத்த தேங்காய் கலவையை சேர்த்து மசாலாக்களின் பச்சை வாசனை போகும் வரை 2 நிமிடம் மூடி வைத்து வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் மூடியை திறந்துக்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் பச்சை வாசனை இல்லாமலும் அடிப்பிடிக்காமலும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். மிகச்சுவையான கொத்தவரங்காய் பொரியல் இப்போ அல்டிமேட்டாக ரெடியாகி வந்துருச்சு.
நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்த கொத்தவரங்காய் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் எலும்புகளை வலுவாக்கவும் உதவும். நீங்களும் வாரம் ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிடலாம். கொத்தவரங்காய் பொரியல் இப்போ கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சுட சுட பரிமாறி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இந்த கொத்தவரங்காய் பொரியலை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது தட்டு காலியாவதே தெரியாதுங்க. குழம்பு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு கொத்தவரங்காய் பொரியல் இருந்தாலே போதும். அன்னைக்கிட்ட லஞ்சை சூப்பராக முடிச்சிடலாம். கொத்தவரங்காய் பொரியலை இதே முறையில் உடனே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?